எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து நீங்க வாங்க வீட்டுக்கு கண்டிப்பா நான் பண்ணி தரேன். வந்து வாடுறா வந்து வாடுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிஞ்சி இருக்கு இல்லையா, வெஜிடபிள் ரைஸ், அந்த ரைஸை வச்சு நம்ம ஒரு பொகடா போடுவோம். ஏன்னு கேட்டா, காலையில பசங்களுக்கு நம்ம லஞ்ச் கட்டிடுறோம் வெஜிடபிள் ரைஸ். ரெண்டாவது, அது மீந்து போனா என்ன பண்றது நம்ம யோசிப்போம். திருப்பியும் நம்ம பசங்களுக்கு கொடுத்தாலும் நாம சாப்பிட்டாலும் பிடிக்காது. அதனால அதை ஒரு பொகடாவா போட்டலாம். எப்படி பண்றதுன்னு வாங்க காமிக்க. நம்ம வெஜிடபிள் ரைஸ் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடல மாவு வந்து இதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட போறேன். உங்களுக்கு நீங்க எடுக்கிற பிரிஞ்சிக்கு தேவையான கடல மாவு போட்டுக்குங்க. இது வந்து மஞ்சப்பொடி, கட்டமிளகாய், இது தேவையான பொருட்கள். எனக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு. இப்போ இதுல வெங்காயத்தை போட்டுருங்க. மஞ்சப்பொடி வந்து 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கடல மாவு ஒரு குழு கரண்டில 2 கரண்டி. அதாவது நான் எடுத்திருக்க பிரிஞ்சிக்கு தேவையான பொருட்கள். சால்ட் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைங்க. இதுக்கு வந்து பெருங்காயம் எல்லாம் போடக்கூடாது. ஏன் கேட்டா நம்ம பிரிஞ்சி சாதம் பண்றது போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அவ்வளவா இதுவா இருக்காது. அதனால பெருங்காயம் வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சிய பூண்டையும் போடணும். ஆனா வந்து நம்ம பிரிஞ்சி சாத்துல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால இதுல நான் போடல. இப்ப பாத்தீங்கன்னா இது பொகடா மாவு மாதிரி நம்ம பிசைந்துக்கணும். டைட்டா, ரொம்ப தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிசைந்து, இந்த மாவு பிசையும் போதே நான் எண்ணெய் வச்சிருக்கேன் அடுப்புல. அதுல வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி உருட்டி போடுங்க. பாத்தீங்கன்னா இந்த பொகடாவை இப்படி கலரி விடுங்க. கலரிட்டு இது நல்லா கோல்டன் கலரா வந்த பிறகு எடுத்துடலாம். இது நல்லா ப்ரௌனா எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும், ரொம்ப கரகரப்பெல்லாம் வராது. ஏங்கிட்டா நம்ம ரைஸ்ல பண்ணிருக்கோம், அதனால இது கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. காரமாவும் ஒரு மாதிரி மசாலா எல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என்னடா இவங்களே பண்ணி இவங்களே சாப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு வீடியோல சொல்றீங்க. நான் வந்து நீங்க வாங்க வீட்டுக்கு கண்டிப்பா நான் பண்ணி தரோம். வந்து வாடுறா வந்து வாடுறா. இத மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத மாதிரி உங்க வீட்டுல வேற எதுனா ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.